My dear students and parents, this is Daniel and welcome back to Vishal. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ சார் ஆரம்பிப்பாங்க, ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் விடுவாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்குது. முக்கியமாக நேற்றுக்கு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் அந்த ரிலீஸ் ஆன அந்த கோர்ட் கேஸினுடைய ஜட்ஜ்மெண்ட்டின் அடிப்படையில் நீட் எக்ஸாமினேஷன், அதாவது மறு தேர்வு, நீட் வந்து திரும்ப ஒரு முறை மத்திய பிரதேஷில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும், அந்த 75 மாணவர்களுக்கு மட்டும் மீண்டும் ஒரு முறை மறுதேர்வு அப்படிங்கிறத நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்ல இருந்து ஆர்டர் அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு கவுன்சிலிங்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். இப்போதைக்கு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து, என்டிஏ கிட்ட இருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு ரிகார்டிங் நீட் ரிசல்ட்ஸ். நீட் யூஜி 2025 ரிசல்ட்ஸ்னுடைய அஃபீஷியல் காப்பியை அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ்க்கு அனுப்புறதாக நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது நேற்றுக்கு, அதாவது 30ஆம் தேதி ரிலீஸ் பண்ணப்பட்ட அஃபீஷியல் பிடிஎஃப். ஸோ இதில் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 30th June 2025 எம்சிசியிலிருந்து ரிலீஸ் ஆன ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன். ஸோ ரிசல்ட் ஆஃப் நீட் யூஜி 2025 கவுன்சிலிங் அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சம். கைண்ட் அட்டென்ஷன் டு ஸ்டேட் அண்ட் டிஎம்இஸ், வைஸ் சான்சலர்ஸ், செக்ரட்டரிஸ் அண்ட் மெடிக்கல் எஜுகேஷன், இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிற மிக முக்கியமான அட்டென்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் ஃபார் டு ஆல் ஸ்டேட் டிஎம்இஸ், அதாவது எல்லா ஸ்டேட்டில் உள்ள நம்மளுடைய அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்னுடைய இல்லை அந்தந்த ஸ்டேட்னுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்களே. இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் மெடிக்கல் கவுன்சிலிங்கை நடத்துகிறாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் சென்டாக் அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த கவுன்சிலிங்கை நடத்துது. கர்நாடகாவில் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. அந்த அத்தாரிட்டிஸ்க்கு இவங்க கொடுக்குறது என்னென்னா, DGHS received the result of NEET UG 2025 from NTA. NTA கிட்ட இருந்து ரிசல்ட்னுடைய ஹார்ட் டிஸ்க்கு கலெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக இது எல்லா வருஷமும் நடக்கிற விஷயம் தான். இப்போ எம்சிசி தரப்புல இருந்து அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸுக்கு அந்தந்த ஸ்டேட்னுடைய பெர்ஃபார்மன்ஸ், அந்தந்த ஸ்டேட்னுடைய ரிசல்ட்ஸை அனுப்புவாங்க. இப்போ இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு தான் நம்மளுடைய, நீங்கள் நீட் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீட்னுடைய ரோல் நம்பரும் நீட்னுடைய அப்ளிகேஷன் நம்பரும் போட்டிருந்தீங்க இல்லையா, அந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சுட்டு உங்களுடைய நீட் ரோல் நம்பரை வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளவு மார்க் வந்திருக்கு அப்படிங்கிற அஃபீஷியல் டேட்டாவை என்டிஏ கிட்ட இருந்து எம்சிசி கிட்ட இருந்து டைரெக்டாக அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதை குறித்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்தந்த கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீஜனல் ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக போய் கலெக்ட் பண்ண போகிறாங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நேஷனல் இந்த பில்டிங், இந்த அட்ரஸ்க்கு போவாங்க. த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் ரிக்வஸ்டட் டு கேரி their ஐடி அண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டர் ஃப்ரம் த ஆஃபீஸ். இதெல்லாம் வந்துருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ப்ரொடெக்டட் ஹார்ட் டிஸ்காக இருக்கும். இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது இன்டர்னல் கம்யூனிகேஷன், ஓகேங்களா. இப்போ எம்சிசியிலிருந்து அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ்க்கு கொடுத்த இன்டர்னல் கம்யூனிகேஷன். த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கேன் விசிட் த எம்சிசி ஆஃபீஸ் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இன்னைக்கு தேதி 1ஆம் தேதி, நம்ம வந்து செவ்வாய்க்கிழமையில இருக்கிறோம். ஸோ ஃப்ரைடேக்குள்ளே நம்ம வந்து போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மண்டே டு ஃப்ரைடே 10:30 AM to 5 PM டு கலெக்ட் த ரிசல்ட் அப்படிங்கிற இதை கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அகைன் தெர் இஸ் அன் அதர் நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு டிடிஜி அனுப்பிச்சிருக்கிறாங்க, டைரக்டரேட் ஆஃப் ஜென்ரல் ஹெல்த் அண்ட் சர்வீஸ், டிஜிஹெச்எஸ்க்கு எம்சிசி தரப்புல இருந்து வந்திருக்கிற முக்கியமான விஷயம். The NTA has successfully conducted the national NEET examination and fourth, and அதனுடைய ரிசல்ட் வந்திருக்கு. The finalized result of NEET UG 2025 in password protected hard disk drives of 50 numbers is being sent herewith for further action at your end அப்படின்னு சொல்லி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து எம்சிசிக்கு வந்த முக்கியமான அப்டேட்டை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு என்ன சார் தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரத்தில் கவுன்சிலிங்குரிய நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வரும். பட் ஆஸ் ஃபார் அஸ் த கேஸ் இஸ் கன்சர்ன், மெட்ராஸ் ஹைகோர்ட், நம்மளுடைய மத்திய பிரதேஷனுடைய ஹைகோர்ட்டில் அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டின் அடிப்படையில் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒன்று அப்பீல் போகிறாங்களா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்களா, அல்லது எக்ஸாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கை நடத்த போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது அஃபீஷியலாக ஃபாலோ பண்ணப்படுகிற, எல்லா வருஷமும் ஃபாலோ பண்ணப்படுகிற பிரின்சிபல் அண்ட் ப்ரொசீஜர். இதே மாதிரியான ஒரு வழக்கம் இன்றைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நமக்கு அப்டேட் அப்படிங்கிறது வரும். ஃப்ரம் எம்சிசி, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்தும் ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வரும். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்லாம், இந்த மார்க்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா ஸ்டேட்டுமே அதனுடைய கவுன்சிலிங் ப்ராசஸை ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு ரீநீட் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா கூட, ஆக்சுவலாக நமக்கு ஹைகோர்ட் வந்து ரீநீட் நடத்த சொல்லியிருக்கிறாங்க. பட் என்டிஏ கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டும் வரலை. ஸோ ரீநீட் நடக்குதில்ல, அதை ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு இப்போதைக்கு இருக்கிற ப்ராபபிலிட்டியை வச்சு வித் திஸ் நோட்டிஃபிகேஷன், எம்சிசி கிட்ட இருந்து வந்திருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு
ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இவங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு தான் மண்டே இல்லையா? ஸோ 30th மண்டே டு ஃப்ரைடே ஏதோ ஒரு டைமில் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட் த எண்ட் இந்த வீக் எண்டுக்குள்ளே நம்ம வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். அதுக்கப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற ஒர்க் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு குறைந்தபட்சம் 2 வாரம் ஆகலாம் அப்படிங்கிறது, மேபி இந்த வீக் விட்டு அடுத்த வாரத்தில் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இது எல்லாமே என்டிஏ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இன்கேஸ் ரீநீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஏன் சார் அப்படின்னா தமிழ்நாடுனுடைய ரேங்க்கும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல் இண்டியா ரேங்க் மாறும் இல்லைங்களா? இப்போ அந்த மாணவர்கள் இப்போ ஆல்ரெடி ஒரு ரேங்க்ல இருப்பாங்க, ஆல்ரெடி எழுதின இதை வச்சு அவங்களுடைய மார்க்குக்கு ஏதோ ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அவங்க ஜென்ரல் கேட்டகரியாக இருப்பாங்க, ஓபிசியாக இருப்பாங்க, எஸ்சி இருப்பாங்க, எஸ்டி இருப்பாங்க, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அங்கே இருக்கலாம், அந்த சென்டர்ஸில் பாதிக்கப்பட்டவங்கள இருக்கலாம். 75 பேர் தான். அப்போ அத்தனை மாணவர்களில் எத்தனை பேர் ரீடெஸ்ட் எழுத போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒருவேளை அவங்க வாங்குற மார்க் போன தடவை வாங்கின மார்க்கை விட அதிகமாகவும் வரலாம், கம்மியாகவும் வரலாம். கொஸ்டின் பேப்பர் எப்படி செட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது. அண்ட் இவங்க எப்படி எழுத போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்போது பெரிய சேஞ்ச் வராது சரிங்களா? பெரிய சேஞ்ச் வராது. உங்களுடைய மார்க் எந்த விதத்துலையும் மாறாது. உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் அண்ட் ஆல் இண்டியா கேட்டகரி ரேங்க் குட் வேரி, ஸ்லைட்டாக வேரியேஷன் அப்படிங்கிறது வரலாம் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இப்போ இதையும் பார்த்துட்டு தான் நமக்கு தமிழ்நாடு உட்பட எல்லா ஸ்டேட்டுமே அந்தந்த ஸ்டேட்டினுடைய ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்மளுடைய சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.